ஈஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை இஸ்தார் என்றதான ஒரு அசிரிய வார்த்தையிலிருந்து மருவி வந்ததான கிரேக்க வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இஸ்தார் என்பது என்ன? இஸ்தார் என்பது அசிரிய சாம்ராஜ்யத்தில் வழிபட்டு வந்ததான ஒரு பெண் கடவுள். இந்த பெண் கடவுளை ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலே ஒவ்வொரு விதத்திலே அவர்கள் வணங்கி கொண்டு வந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது இந்த பெண் கடவுள் வணங்கப்பட்டது பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதான அந்த காலகட்டத்திலே, அதாவது சுமேரிய நாகரிகத்துக்கு முற்பட்டதா காலகட்டத்திலேயே இந்த பெண் தெய்வ வழிபாடானது பாபேல் கோபுரத்திலே காணப்படுகிறது. அப்பொழுது அந்த பெண் தெய்வத்திற்கு பெயராக அவர் வைத்திருந்த பெயர் செமிராமிஸ் என்பதாகும். இதை குறித்த பெண் தெய்வ வழிபாடு ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலும் பெயர் மாறி வரும்பொழுது அசிரிய சாம்ராஜ்யத்திலே அந்த பெண் தெய்வத்திற்கு பெயராக வந்ததுதான் இஸ்தார் என்பதாகும். இந்த இஸ்தாரை குறித்து அசிரிய சாம்ராஜ்யத்தினுடைய இதிகாச புத்தகம் ஒன்று இருக்கிறது. அதனுடைய பெயர் த புக் ஆஃப் கில்கமேஷ், கில்கமேஷின் இதிகாசங்கள் அப்படி என்கிறதான பெயரில் இருக்கிறது. இந்த இதிகாசத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடியவன், இது ஒரு புராண கதை, அது நடந்த சம்பவங்கள் அல்ல, அது ஒரு கட்டுக்கதை. அதுல அதனுடைய கதாநாயகனாக இருக்கிற பெயர் கில்கமேஷ். இவன் அங்கே இருக்கக்கூடியதான அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தான ஒரு பெரிய ராஜாவின் பெயர் என்று சொல்லப்படுகிறது. அவன் மிகவும் நல்லவனாக வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாவாகிய கில்கமேஷை அப்பொழுது இருந்ததான ஒரு காதல் தேவதை என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்தார் தேவதை விரும்பினாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இஸ்தார் தேவதையுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்தார் தேவதையை யார் யார் மனம் முடிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்படுகிறார்கள் அல்லது சாகடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி ஒவ்வொருத்தரும் இவளை மனமுடிக்கிறவர்கள் எல்லாம் செத்து போய்விட்டபடியினாலே இந்த கில்கமேஷ் இவளை திருமணம் செய்து கொள்வதற்கு அச்சப்படுகிறான், மறுத்து விடுகிறான். அப்பொழுது இந்த இஸ்தார் தேவதை இந்த கில்கமேஷினிடம் சண்டை போட்டுக்கொண்டு அவனை விட்டு பிரிந்து அவனோடு கூட அவள் அநேக சண்டைகள் செய்து தன்னை மனம் முடிக்குமாறு வேண்டிக் கொண்ட போது கடைசி வரைக்கும் அவன் வேண்டாம் என்று முடித்து விடுகிறான். இப்படியாக அந்த கதை போகிறது. அந்த புக் ஆஃப் கில்கமேஷிலே இன்னொரு கிளைக்கதை வருகிறது. அந்த கிளைக்கதையிலே இந்த இஸ்தார் தேவதைக்கு தன் மகனே கணவனாக ஒரு இடத்திலே வருகிறான். அந்த கணவனுடைய பெயர் தான் தம்மூஸ் என்பதாகும். இதை குறித்து நீங்கள் நம்முடைய வேதத்திலே எசேக்கியேல் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். நம்முடைய ஆண்டவரும் இதை குறித்து வேதத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவர்கள் தம்மூசுக்காக அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்துக் கொள்ளுங்கள், பின்னால் இது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறது.